வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நம்ம ஆணி மாதத்தினுடைய பலாபலன்களில் பார்க்க இருக்கிறோம். இருக்கக்கூடிய மாதங்களில் உத்தராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் தலையாயன மாதம் அப்படின்னு பேர். ஆமாம், தலைச்ச மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட பழமொழியில் கிராமங்களில் கூட இன்றளவு கூட பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைச்சின திருமணம் செய்யக்கூடாது. அதாவது வீட்டிலே பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் வீட்டிலே பிறந்த ஒரு பெண் குழந்தையும் முதல் குழந்தையாக பிறந்து விட்டால் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறையை ரொம்ப பாடுபாடாக சேர்த்து வச்சுட்டுருக்காங்க. அப்படி இல்லை அதனுடைய விதிமுறை. இந்த தலைச்ச மாதமான ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் அதே ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையும் இருவரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் திரிஞ்சு என்ன பண்ணுதுன்னா மாற்றி அமைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஆணி மாதத்தில் திரிகிரகி யோகம் அப்படின்ற யோகம் செயல்படுது. இது ஒரு 5 ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த ஆணி மாதத்தில் செயல்படுது. திரிகிரகி யோகம் அப்படின்னா சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் இந்த 3 ராசிகள் மிதுனத்தில் கூட்டாக ஒன்று சேர்ந்து யோக பலன்களை மேஷ ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் தனுர் ராசிக்கும் பல யோகங்களை இந்த மாதம் வெற்றியடைய வைக்கப் போகிறது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆணி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும், ஆணி மாதம் வரக்கூடிய 15ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சியாகி இந்த மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கும் யோக பலன் என்ன, வேதைகள் என்ன, வாதங்கள் என்ன, மகிழ்ச்சிகள் என்ன, சந்தோஷங்கள் என்ன, உங்களுடைய வளர்ச்சிகள் எவ்வகையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எந்த மாதிரியான பூஜைகளை நீங்கள் அனுஷ்டித்து யோக பலன்களை பெறலாம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த உத்தராயண புண்ணிய காலமான இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் சிவ பூஜை செய்யுங்க. உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷம் அடையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு இந்த திருமஞ்சனத்தை உங்களுடைய கண்களால் சேவிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக உங்களுடைய செல்வ வளம் குறையாத வண்ணமாக அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உங்களை அருள்பாலிப்பார். ஆணி மாதத்தினுடைய வரக்கூடிய இந்த பௌர்ணமி எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பௌர்ணமியில் திருச்சி உறையூர் இந்த வெக்காளி அம்மன் அந்த அம்மனுக்கு மாம்பழம் கொடுத்து அபிஷேக ஆராத்தி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் திருச்சியிலே மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமிகள் இருக்கார், அங்கே வாழைத்தார் கொடுத்து பண்ணுறது அதீத விசேஷம். உங்கள் குலம் வாழையடி வாழையாக மேலோங்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி கிரக சஞ்சாரங்களை பொறுத்து சூரியனை மையமாக வைத்து நம் 12 ராசிக்கும் இந்த ஆணி மாதம் எவ்வகையான சாதகம் எவ்வகையான பாதகம்ன்றதை பார்க்கலாம். ஆற்றல் மிகுந்த கன்னிராசி நேயர்களை, எப்பயுமே கன்னிராசி நேயர்கள் எல்லாமே ஒரு நிறுவனத்தில் சூப்ரெசிங் பவர் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கன்னிராசியாக ஒருத்தவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அத்தனை பேரையும் கைட்னஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த கன்னி ராசிக்கு உண்டான மகத்துவம் அதுதான். அந்த கன்னி ராசியில் ஒரு வைத்தியர் இருக்கார் அப்படின்னா அவர் கைராசி வைத்தியராக மாறிடுவார். ஆமாம், ஒரு நிதி நிறுவனத்தில் ஒரு கன்னிராசி நேயர்கள் இருக்கிறாங்க, அவர் ஆடிட்டிங்கில் ஒரு கன்னிராசி நேயர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பணம் சார்ந்த விஷயங்கள், கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே இன்ச் பை இன்ச்சாக சிங்கிள் டிப்ஸில் அதை கையாளக்கூடிய ஒரு நபராக அந்த கன்னிராசி நேயர்கள் இருப்பார். இது அந்த ராசிக்கு உண்டான ஒரு தத்துவம், ராசிக்கே உரிய ஒரு ஞானம். அதுதான் அந்த கன்னிராசி அவ்வளவு ஷார்ப் மைண்டாக இருக்கக்கூடிய அந்த ராசிக்கு இந்த மாதம் பயணங்கள் வெற்றி அடைய போகிறது. அப்போ தொலைதூர பயணத்தால் ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், அப்போ எல்லாமே அந்நிய மொழி பிஸ்னஸ் தான், வெளியிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே சாஃப்ட்வேர் துறையில் இருக்கேன் சார், ஐடி துறையில் இருக்கேன், பட் இந்த லேப்டாப் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மொபைல் ஸ்டவ் வச்சுருக்கேன், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கலாம். பன்னாட்டு நிறுவனங்களால் யோகம் சார், கண்டிப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் யோகம் சார். என்ன சார் இந்தமாதிரி சொல்லிட்டீங்க, நீங்கள் சொல்கிறத வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா? தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு முறை ரீசெக் பண்ணிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் சகோதரனால் ஒரு வெற்றி உண்டு. இளைய சகோதரனால் மிகப்பெரிய ஒரு யோகம். சுய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு யோகம். ஆமாம், சுய முயற்சியால் வேலை ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு யோகம். அதே நேரத்தில் சிறு குறு தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள், வருமானங்கள், கூடுதலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுறது. அப்போ மானியம் சார்ந்த கடன்கள், இந்த கடனில் என்ன பண்ணோம்னா அரசாங்க கடன் இருக்குது, தனியார் கடன் இருக்குது, அத்தியாவசிய கடன் இருக்குது, தேவை இருக்குது இல்லையா. அப்போ
மானியம் சார்ந்த கடன் உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்குது. அரசு சார்ந்த கடன்கள் அதில் வந்து ஒரு அனுகூலம் கிடைக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலை எல்லாமே இந்த கன்னி ராசிக்கு கிடைக்க போகிறது. வண்டி வாகனங்களால் யோகம். ஒரு ஃப்ரெஷ்ஷாக வண்டி வாங்கணும்னா இந்த மாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். புது வாகனம் வாங்கலாம், புது வீடு வாங்கலாம். அப்போ தாயாரினுடைய சூழ்நிலைகள், தாயாரினுடைய உறவுகள், தாய் வழியில் சந்தோஷமான விஷயங்கள், தாய் வழியில் நல்ல காரியம் நடக்கிறது, சுபகாரியங்கள் நடக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி. அதே நேரத்தில் விவசாயத்துறையில் வந்து கால்நடை வாங்குகிறாங்க. ஆமாம், அதெல்லாம் பார்ப்பாங்க. நான் மாடு வாங்கலாமா, பசுமாடு வாங்கலாமா, ஆடு வாங்கலாமா, இந்த மாதிரி அவங்க வந்து வளர்ப்பு பிராணிகள் பண்ணை வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி விவசாயத்துறையில் கால்நடைகள் வாங்குவதற்கு உண்டான வாழ்க்கைகள், டிராக்டர் வாங்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி அடைவதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்க போகிறது. கலத்திரத்தினால் யோகம் சார், இதுதான் சார் மெயின் ரீசன். ஒரு வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட், ஜங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனிதனுக்கு திருமணம், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் வாழ்க்கையில் சரியாக நடந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவி அந்த இரு பாலரும் ஒற்றுமையாக செயல்பட்டு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு அடித்தளம் வைக்கக்கூடிய பகுதி தான் திருமணம். அந்த திருமணம் பந்தம் அந்த ஆண் பெண் சரியாக அமைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை சொர்க்கம். அந்த ஜங்ஷன் வந்து சரியாக அமையவில்லை என்றால் அந்த புள்ளி அவனுக்கு நரகமாக மாறுகிறது. இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விதி. இந்த விதியை தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் நாம் படாத பாடுபடுறோம். இதை புரிஞ்சிக்கவே முடியாது. நான் 10 ஜோதிடரை பார்த்துட்டேன், நான் பார்க்காத ஜோதிடர் இல்லை. இந்த இவர் வந்து 10 பொருத்தம் சரியாக இருக்குது, இவர் வந்து 7 பொருத்தம் சரியாக இருக்குது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை டைவர்ஸில் முடிஞ்சிச்சு. அப்போ என்னுடைய கலத்திரத்துக்கு சரியான ஒரு மேட்ச் ஃபார் ஈச் எதிராக இல்லை. எவ்வளோ கதறல்கள், எவ்வளோ அழுகைகள், என்னுடைய வாழ்க்கையே போச்சு. அப்போ கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷம் சரியாக இருந்து ஒரு 6ஆவது வருஷத்துக்கு மேலே ஒற்றுமை இல்லை, கருத்து வேறுபாடுகள் வருது, ஆக்சிடெண்ட் ஆகுது, விபத்துகள் நடக்குது, விதவை ஆகிறது, அப்போ விட்டுட்டு ஓடி போகிறது, இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வச்சுக்கிறது, இதெல்லாம் எப்படி சார் நடக்குது? இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம பார்க்கணுன்னா எவ்வளவு தத்துவங்கள் அதில் அடங்கி இருக்கணும், எவ்வளவு ஞானங்கள் நமக்கு வேணும். அப்போ இதை வந்து ஒரு ஆராய்ச்சியாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு செகண்டில் அந்த பெண்ணோடையும் ஒரு ஆணோடையும் ஜாதகத்தை பார்த்து இது சரி வரும் சரி வராதுன்னு எப்படி சார் ஒரு செகண்டில் நம்ம முடிவு பண்ணுறது? இன்றைக்கி எல்லாமே நம்ம யூடியூப் பார்க்குறோம், சேனல்ஸ் பார்க்குறோம். ஒரு நிமிடத்தில் ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, ஒரு நாளில் ஜோதிடர் ஆகுவது எப்படி, இதெல்லாம் எப்படி சார் போட முடியுது? அப்போ அவ்வளோ பெரிய இந்த தொழில் உங்களுக்கு பிஸ்னஸாக மாறி போகுதா? எவ்வளோ கேள்விகள். ஏன்னா முக்கியமான விஷயம் திருமணம் அப்படின்னு. ஏன்னா இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு துணையால் யோகம் வரப்போகுது. அதனால தான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வருது. பொதுவாகவே இந்த திருமணம் சார்ந்த விஷயந்தான் ஒரு மனிதனுக்கு ஜங்ஷன். இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு திருமணத்தால் யோகம், வரக்கூடிய மனைவி கை காட்டுறது, மனைவிக்குடைய கணவன் உங்களுக்கு யாருன்னு தெரியறது, கலத்திரத்தால் யோகம், மனைவியால் யோகம், இந்த 2 விஷயமே இந்த மாதம். நண்பனால் யோகம், பார்ட்னரால் யோகம், பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நிறைய வாடிக்கையாளர் வர்றது. அப்போ ஏறுமுகமாக இருக்க போகிறது. எப்பயுமே 3-7 செயல்படுறது ஒரு மனிதனுக்கு அப்படின்னா அவன் வெற்றியாளன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு 3ஆம் பாகம் 7ஆம் பாகம் அனுக்கிரகம் கிடைக்கிறது. அப்போ வெற்றி கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏறுமுகமாக கிடைக்க போகிறது. உங்கள் வேலையாட்கள் கிடைப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணுறேன், வேலையாளே வரமாட்டேறான் அப்படின்னா கண்டிப்பாக கிடைப்பாங்க. வேலையாட்கள் கண்டிப்பாக வந்துடுவாங்க. உங்கள் பிஸ்னஸ் அமோகமாக வெற்றி பெறும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். யோகம் மனைவியால் செயல்படும், கணவனால் செயல்பட போகிறது. மேலும் இந்த வெற்றி மேல் வெற்றி குவிக்கணும் அப்படின்னா பெருமாளினுடைய பாதத்தை வழிபடுங்க. எப்பயுமே கன்னிராசினியர்கள் உங்கள் குடும்பத்தில் பெருமாளினுடைய பாதத்தை அந்த பூஜை ரூமில் வச்சு நீங்கள் சேவார்த்தி பண்ணுறீங்க, அனுஷ்டானம் பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, அவருடைய நாமங்களை சொல்கிறீங்க அப்படின்னா உங்களை வெல்ல யாராலையும் முடியாது. உங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது. ஆனி மாதம் அற்புதமாக அமையட்டும். வாழ்க வாழ்க வாழ்க.